ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மோகனாஸ் கிச்சனில் நாம் பார்க்க போகிறது ரோஸ் மில்க், அது கூடவே எலுமிச்சை புதினா ஜூஸ். இந்த ரெண்டுமே ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ். அது மட்டும் இல்லைங்க, சட்டுன்னு 5 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது ரோஸ் மில்க். இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம். இதோட டேஸ்ட்டு மட்டும் இல்லைங்க, கலரே பயங்கர அட்ராக்டிவாக இருக்கும். இதை பண்ணுறதுக்கு முதல்ல நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். இந்த பாலை பார்த்தீங்கன்னா நான் தண்ணி சேர்க்காமல் காய்ச்சிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நல்லா சில்லுன்னு எடுத்திருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்க்காத நல்ல திக்கான பால் தான் காய்ச்சி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே இந்த ரெசிபியோட ஹீரோ ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த ஃப்ளேவரும் அந்த பிங்க் கலரும் நமக்கு கொடுக்கும். நான் இன்னைக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். அடுத்ததில் நம்ம தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் 1 நிமிஷத்துக்கு அடித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான நம்முடைய ரோஸ் மில்க் சில்லுன்னு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இதை நீங்கள் சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. நல்லா கொளுத்துட்ருக்கிற இந்த சம்மர் வெயிலுக்கு குளுக்குலன்னு ரோஸ் மில்க் செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக விரும்பி குடிப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எலுமிச்சை புதினா ஜூஸ். இதையும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு தண்ணி, ஒரு லெமனை புழிஞ்சிக்கலாம். அடுத்ததில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ், ஒரு சிட்டிகை உப்பு, தேவையான அளவு சர்க்கரை, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மிக்சியில் 2 நிமிஷத்துக்கு அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த ஜூஸை கிளாஸில் ஊற்றிட்டு இது கூடவே கொஞ்சமாக ஐஸ் க்யூப், புதினா இலை, ஒரு லெமன் ஸ்லைஸை இந்த மாதிரி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஹெல்த்தியான நம்முடைய எலுமிச்சை புதினா ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம குடிக்க வேண்டியது தான்.